வணக்கம் நண்பர்களே, இந்த காணொளியிலே ரிண விமோச்சன பிரதோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன, அதனுடைய பலன்கள் என்ன, நமக்கு எப்படிலாம் நன்மை தரப்போகுது அப்படிலாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போதான் இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்திக்கிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்களுக்கு நன்றிகள் பல. கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸ்க்கு அது எங்களுக்குள்ளாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம தொடர்ந்து ரிண விமோச்சன பிரதோஷத்தை பற்றி விரிவான பார்ப்போம். சிவபுராணம் அப்படின்னு பார்க்கும்போது, விஷ்ணு புராணம்னு பார்க்கும்போதும் இதில் நிறைய விஷயங்கள் ரிண விமோச்சனத்தை பற்றி சொல்லியிருக்கு. நந்தியம்பெருமானுக்காக அந்த சாயங்கால வேளையில் நர்த்தனம் ஒன்று நடக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் பலவித கர்ம பலன்களை தொலைப்பதற்காக அமைகிறது. சோமவார பிரதோஷம் திங்கட்கிழமை அப்படின்னும், இந்த ரிண விமோச்சன பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை அமைகிறது ரொம்ப விசேஷமானது. நரசிம்ம பெருமான் தன்னுடைய கூரிய நகங்களாலே ஹிரண்யகசிபுவை வதம் செய்யக்கூடிய இந்த பிரதோஷ வேலை, சிவபெருமான் தாண்டவமாடிய ஒரு பிரதோஷ வேலை, நமக்கு கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். ரிணம் அப்படின்னாக்க நிதி சுமை, கடன் சுமைகள், உடல் உபாதைகள், நோய்கள், மருத்துவ செலவுகள், எதிரிகளிடமிருந்து பயம், யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க, தீவினைகள், நன்வினைகள் நிறைய சொல்கிறோம் இல்லையா. இந்த எதிர்வினைகளிலிருந்து நம்மளை காத்துக்கொள்வது, பகைவரிடமிருந்து நம்மளை காத்துக்கொள்வது, இதெல்லாமே இந்த ரிண விமோச்சனத்துடைய முக்கியத்துவ கோட்பாடு. நமக்கு பல கர்மாக்கள் அப்படியே தோல்ல போன ஜென்மத்துடைய பாவங்களையும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். பாவ விமோச்சனத்துக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, இந்த மாதிரி காலங்களிலே நாம் பயன்படுத்திக் கொள்வதால் பாவ விமோச்சனம் போயிடும். கடன் சுமை நிறைய ஆயிடுச்சுங்க, கடனை அடைக்கவே முடியலைங்க. ரிண விமோச்சன பிரதோஷங்களிலே விரதம் இருப்பவர்களுக்கு கடன் சுமை அமைந்துவிடும். அதே போல நல்லதொரு இணக்கமில்லாத உறவுகள் இருக்கு, சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் நிறைய இருக்குது, யாரை பார்த்தாலும் சண்டை, பகைமை அப்படிங்கிற எண்ணங்கள் வருகிறது, எங்கே போனாலும் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ரிண விமோச்சனம் பகைவர்களை விரட்டிவிடும், எதிரிகளை அழித்துவிடும், தீய வினைகள், தீய சக்திகள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, செய்வினைகள், இதெல்லாம் தீர்த்துவிடும். என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னா, இந்த ரிண விமோச்சன காலத்திலே காலையில் சீக்கிரம் எழுதணும், நல்ல குளித்து சிவ சிந்தனையுடன் நமச்சிவாய என்ற மந்திரங்கள் தெரிந்தவர்கள், ஓதித்து கொண்டவர்கள் 108 முறை சொல்வது, சிவபுராணங்கள் கேட்பது, இது முக்கியம். கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு சாயங்கால வேளையில் போகணும். உங்களால் ஆன அபிஷேக பொருட்களை சுவாமிக்கு கொடுக்கணும். பால், தயிர், தேன், இளநீர், பஞ்சாமிர்தங்கள், இப்படி என்ன உங்களால் சக்திக்கு முடியுமோ அதை வாங்கிட்டு போய் கொடுக்கணும். வெள்ளை மலர்களும் வில்வ புஷ்பங்களாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். வில்வம் ஒன்று போட்டால் கூட சிவன் குளிர்ந்துடுறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் அர்ச்சனைக்கு கொடுக்கவும். நந்தியின் 2 கொம்புகளுக்கு நடுவில் இருந்து நாம் சிவ வழிபாடு செய்யணும். சோமசூக்தம்னு சொல்லுவாங்க. சோமன்னு 3 வாட்டி நந்தியிலிருந்து ஆரம்பித்து அந்த ஆவுடை வரைக்கும் போய் சுற்றி 3 தடவை அதுக்கப்புறம் கோயிலை வலம் செய்ய வேண்டும். முன்னதாக பிள்ளையார வணங்கணும், அடுத்து நந்தியை வணங்கணும், அடுத்தது பைரவரை வணங்கணும். இதெல்லாம் வணங்கிட்டு வந்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சம் கிடைக்கும். இந்த நாளிலே முடிந்தவரை ஒரு பொழுது தான் இருக்கணும். பால், பழங்கள் சாப்பிடலாம். புலால், பூண்டு போன்ற விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடணும். சிந்தனை ஃபுல்லாக சிவ சிந்தனையாக இருக்கணும். இப்படி இருந்தால் இவர்களுக்கு நிச்சயமாக அந்த பாவ சுமைகள் குறைவதை பார்க்கலாம். 12 ரிண விமோச்சன
பிரதோஷத்திலே இருப்பவர்களுக்கு, விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கணும். ஸ்கந்த புராணத்தில் ஒரு கோட்பாடு பார்க்கிறேன். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயமாக மனதில் எடுத்துக்கணும். அப்போ கண்டினியூவாக பண்ணணுன்றது மைண்ட் செட் வந்துடும். இது எல்லாமே நம்மளை மனதை மட்டுமில்லை, உடலிலும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வாழ்க்கையுடைய அந்த புரிதலை கொண்டு வரும். பயபக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரத்தா பக்தி, நேர்மையான பக்தியை கொண்டு விடும்போது வாழ்க்கையிலே ஒளிமிகுந்த வாழ்க்கை முறையை நமக்கு கொண்டு வந்துவிடும். அப்படிங்கிறது தான் நம்ம சனாதனத்துடைய முக்கிய கோட்பாடு. அதனாலே இந்த மாதிரி நினை விமோச்சனங்களை, பிரதோஷங்களை பயன்படுத்தும் போது வாழ்க்கையிலே மேன்மேலும் வளர்ச்சி, நிதியிலே குறையாத நிதி, ஆரோக்கியமான வாழ்வு, சுபிட்சமான வாழ்வு, இணக்கமான அன்புடன் கூடிய கருத்து ஒற்றுமை கொண்ட குடும்பம், இதெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கே நல்லா இருக்குது இல்லையா? இப்படி ஆயிடும். அதுக்கு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் விடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பு அறுக்கும் பிஞ்சகன் தன் பேய்கடல் வெல்க, கரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி, எந்தனை அடி போற்றி, நேசனடி போற்றி, நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி என்று அவனுடைய அருளாலே அவன்தாள் வணங்கி நாம் செய்யக்கூடிய இந்த சிவ வழிபாடு அனைவருக்கும் வாழ்விலே நலத்தையும் வளத்தையும் பெருக்கி தரட்டும். வாழ்க வளத்துடன். திருச்சிற்றம்பலம்.